ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? கன்சில்டு பீம் இந்த டாபிக் பற்றி தான் வந்து நிறைய சோஷியல் மீடியாஸில் வந்து ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது, இது வந்து அன்வான்ட் ஒர்க்கு, இது வந்து ஒரு அன்ஸ்கில்டு லேபரால் ஒரு மேஸ்திரியால் கண்டுபிடிச்சது. ஸோ இதை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்லாப் திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் வந்து இதை யூஸ் பண்ணலாம், ஸ்லாப் வந்து லென்த்தாக இருந்துச்சு அப்படின்னா சென்டரில் வந்து இந்த பீம் போச்சு அப்படின்னா இது வந்து சின்ன வைப்ரேஷனை குறைக்கும். அது மட்டும் இல்லை, கீழே பீம் இல்லாமல் மேலே நீங்கள் ஸ்லாப் போடும்போது ஸ்லாபுக்கு மேலே வந்து பிரிக் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அந்த லோடு வந்து அந்த பீம் எடுத்துக்கும். அதனால் இதை கண்டிப்பாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமும் சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி ஆல்ரெடி ஒரு ஸ்டோரியில் நான் கேட்டிருந்தேன், இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் ஆனால் ரொம்ப டிலே பண்ணிவிட்டேன் இந்த வீடியோ போடுறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1 month ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் தெளிவாக ஒரு ஃபுல் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறேன் கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கன்சில்டு பீம் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சிம்பிளாக ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். நம்ம வீட்டுக்கு ரூஃபில் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் போடுறோம், அதாவது கம்பி கட்டுறோம். அப்படி கம்பி கட்டும்போது பார்த்தீங்கன்னா பீமு ஸ்லாபு அப்படின்னு சொல்லிட்டு கம்பி கட்டுவோம். பீமோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயில் வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஸ்லாபோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயில் வந்து ஒரு மாதிரி இருக்கும். இதில் அந்த ஸ்லாப்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்மந்தமே இல்லாத ஒரு 4 ராடு வந்து ஒரு பீம் மாதிரி ட்ராவல் ஆகும். அதாவது ஒரு பீமை வந்து கீழே படுக்க வச்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்து ஒரு பீம் வந்து தனியாக ட்ராவல் ஆகும். அதுக்கு பேர் தான் கன்சீல்டு பீம். கன்சீல்டு அப்படின்றது ஹிடன். அந்த ஸ்லாபோட திக்னஸ்லேயே வந்து இந்த மெம்பர் வந்து மறைஞ்சிருது. ஸோ ஸ்லாப்குள்ளே மறைகிற ஒரு மெம்பர் தான், அதாவது பீம்னே வச்சுக்கலாம். பீம் தான் வந்து கன்சீல்டு பீம், அதாவது ஹிடன் பீம்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு எதுக்காக இந்த கன்சில்டு பீமை ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸே வந்து ட்ராயிங்கில் மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க அதை யூஸ் பண்ண சொல்லி அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ரூப் ஸ்லாபில் பீம் இருக்குது, அதுக்கு மேலே ஸ்லாப் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்லாபோட ஸ்பேனில் ரொம்ப லென்த்தாக இருக்குது, அதில் வைப்ரேஷன் வரும் அப்படின்றதுக்காகவும் சம்டைம்ஸ் கொடுப்பாங்க. சில டைம்ஸ் வந்து ஒரு பார்ட்டிஷன் பிரிக் வால் வந்து அந்த ஸ்லாப் மேலே வரும், அந்த ஸ்லாப் கீழே பார்த்தீங்கன்னா பீம் இருக்காது, பீம் வந்து வேறு இடத்துல இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஸ்லாப் அந்த பிரிக் வாலோட வெயிட்டை வந்து கீழே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, கீழே கன்சில்டு பீம் கொடுப்பாங்க. இந்த கன்சில்டு பீம் கொண்டு போயிட்டு பீமில் வந்து ரெஸ்ட் ஆகும். இதுதான் கான்செப்ட். இந்த 2 காரணங்களுக்காக மட்டும்தான் வந்து இந்த கன்சில்டு பீமை கொடுக்குறாங்க. இப்போது இந்த கன்சில்டு பீமை இவங்க சொல்கிற காரணத்தை வந்து பூர்த்தி பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு டெக்னிக்கலாக நிறைய ரிசர்ச் வந்து பண்ணி நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு நார்மல் பீம் வந்து எப்படி உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும்னு தெரியும். அதோட டெப்த்து வந்து வித்தை விட ஈக்குவலாக இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து அதை விட அதிகமாக இருக்கணும். அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து பீம் கிடையாது. அதாவது பீமோட டைமென்ஷனை நம்ம எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்னா, டெப்த் ஷுட் பி கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு த வித். பட் இந்த கன்சில்டு பீமில் என்ன இஷ்யூ அப்படின்னா, டெப்த்து வந்து கம்மியாக இருக்குது, வித்து அதிகமாக இருக்குது அப்படின்றனால தான் இது வந்து ஒரு பீமாக கன்சிடர் பண்ண முடியாது. இது வந்து லோடு எடுக்காது, பீம் தான் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் இந்த கன்சில்டு பீமை ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸே வந்து நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இது எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஆர்ஜினை தேடி போகும்போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஃப்ளாட் ஸ்லாப் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அந்த ஃப்ளாட் ஸ்லாபில் வந்து பீமே இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லாப் தான் இருக்கும். அந்த ஸ்லாப்குள்ளே வந்து எல்லா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டும் வந்துடும். இந்த ஃப்ளாட் ஸ்லாபோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயிலை நீங்கள் செக் பண்ணிங்கனாலே தெரியும். அதில் வந்து 2 இருக்கும், காலம் ஸ்ட்ரிப்னு ஒன்று இருக்கும், மிடில் ஸ்ட்ரிப்னு ஒன்று இருக்கும். இந்த காலம் ஸ்ட்ரிப் அப்படின்றது பஞ்சிங் ஷியர்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் என்னோட வீடியோஸில் கூட ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த பஞ்சிங் ஷியர் ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலம் ஸ்ட்ரிப்பை வந்து கொடுப்பாங்க. இந்த காலம் ஸ்ட்ரிப்ன்றது ஒன்றும் கிடையாது, நிறைய ராட்ஸ் வந்து ட்ராவல் ஆகும் காலம் மேலேயே, எல்லா காலமே கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து இந்த காலம் ஸ்ட்ரிப் வந்து ட்ராவல் ஆகும். மிடில் ஸ்ட்ரிப்ன்றது காலம் ஸ்ட்ரிப் இல்லாத மிச்ச ஏரியா ஃபுல்லாகவே வந்து மிடில் ஸ்ட்ரிப்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த காலம் ஸ்ட்ரிப்பை கொஞ்சம் டீட்டெயிலாக செக் பண்ணிங்கனாலே தெரியும், இது வந்து ஒரு கன்சில்டு பீம் மாதிரியே இருக்கும். அதாவது ஒரு பீமை படுக்க வச்சிங்கன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், இந்த கன்சில்டு பீம் இல்லை ஹிடன் பீம் வந்து எங்கேருந்து இது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மேஸ்திரி கண்டுபிடிச்சதோ இல்லை அன்ஸ்கில்டு லேபர் கண்டுபிடிச்சதே கிடையாது. அந்த ஃப்ளாட் ஸ்லாபில் இருக்க கான்செப்டை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நார்மல் ஸ்லாபில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த கன்சில்டு பீம் வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டிங்க, இதோட ஆரிஜின் கண்டுபிடிச்சிட்டிங்க. பட் நம்ம சைட்டில் யூஸ் பண்ணுறதுனால எதனா பெனிஃபிட் இருக்கா, அது தேவையில்லாத ஒர்க்கா இல்லை அன்வான்ட் ஒர்க்கா, லோட் எடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த கன்சில்டு பீமை எப்படி டிசைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐஎஸ் கோட்ஸ் நமக்கு கைட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நார்மல் பீம் வந்து டெப்த்து அதிகமாக இருக்கும், இது வந்து டெப்த்து கம்மியாக இருக்குது இல்லையா. இந்த டெப்த்தை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் உள்ள இருக்க ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயிலை நம்ம வந்து அதிகப்படுத்தணும். அதாவது கம்பி வந்து நம்ம அதிகமாக கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நார்மல் பீம் வந்து ஒரு 9 inches வித் 1 feet டெப்த் இருக்குது அப்படின்னா, அதில் வந்து ஒரு 4 ராடு நீங்கள் வந்து மெயின் ராடு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த திக்னஸ் வந்து கம்மியாகும் போது உள்ளே இருக்க ராட்ஸில் வந்து நீங்கள் 8 ராடு 10 ராடு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து 4 ராடு தான் யூஸ் பண்ணீங்க, அதை அப்படி டபுளாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை விட எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த திக்னஸை குறைச்சி அதோட ஸ்டிஃப்னஸை வந்து அதிகம் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உள்ளே இருக்க ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயிலை வந்து நம்ம அதிகமாக கொடுக்கணும். அதே மாதிரி இன்னொன்று நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், ஸ்டிஃப்னஸ். இந்த ஸ்டிஃப்னஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கன்சில்டு பீம் வந்து ஒரு ஸ்லாபில் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்லாபோட ஸ்டிஃப்னஸில் விட இந்த கன்சில்டு பீமோட ஸ்டிஃப்னஸ் வந்து அதிகமாக இருக்கணும். இப்போ இந்த ஸ்லாப் இருக்குது, இங்கே வந்து கன்சில்டு பீம் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்லாபோட ஸ்டிஃப்னஸ் விட இந்த கன்சில்டு பீமோட ஸ்டிஃப்னஸ் வந்து அதிகமாக இருந்தால் தான் மேலேருந்து வர லோடை வந்து கொண்டு போயிட்டு பீமில் கடத்தும். இது வந்து ஸ்லாபு கடத்தாது. இன்கேஸ் இது ஈக்குவலாகவோ இல்லை கம்மியாகவோ இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொடுத்து எந்த பயனும் கிடையாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டிசைன் பண்ணாமல் நீங்கள் வந்து கன்சில்டு பீம் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து தேவையில்லாத ஒர்க்கு தான், அது வந்து யூஸ் ஆகாது. மேபி
அது ஸ்லாபில் கொடுக்குற ஒரு எக்ஸ்ட்ரா ராடு தான். பட் இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ராப்பராக டிசைன் பண்ணி கொடுத்தீங்க, அதாவது அந்த ஸ்லாபோட ஸ்டிஃப்னஸை விட அந்த கன்சல்ட் பீமோட ஸ்டிஃப்னஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது லோடு வந்து கொண்டு போயிட்டு பீமில் கடத்தும், அந்த வைப்ரேஷனையும் வந்து கண்டிப்பாக குறைக்கும். பட் நார்மலாக நீங்கள் சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு 4 ராடு தான் இருக்கும் கன்சல்ட் பீமில், மிஞ்சி போனால் 6 ராடு இருக்கும். அது வந்து ஸ்லாபோட ஸ்டிஃப்னஸ் விட அதிகமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் கிட்ட நீங்கள் டிசைன் வாங்கிட்டு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குன்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் வந்து கன்சல்ட் பீம் கண்டிப்பாக கொடுத்துக்கலாம். அதில் எந்த இஷ்யூவும் கிடையாது. இவ்வளோ டிசைன் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எதுக்காக அந்த கன்சல்ட் பீம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதில் 2-3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து கீழே இருக்க அந்த ஸ்லாபோட அஸ்தட்டிக் வியூ, நமக்கு வந்து கீழே இருந்து பார்த்தா அந்த பீம் தெரியாமல் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லுக் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி அதுக்கு நேரம் கீழே பீம் கொடுத்தாலும் அதுக்கான காஸ்ட், லேபர் காஸ்ட்டுன்னு இருக்குது, அதுக்கான காங்கிரீட்னு இருக்குது, அதுக்கான மெட்டீரியல் காஸ்ட்னு இருக்குது. ஸோ அதை ஓவர் கம் பண்ணி நீங்கள் வந்து ஸ்லாப்குள்ளேயே வந்து கொடுக்குறது வந்து அது ஒரு நல்ல விஷயம் தான், அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. அதே மாதிரி இந்த கன்சல்ட் பீமில் சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி டெப்த் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால அதில் வந்து லோ டக்டிலிட்டி, அந்த வளையக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அந்த கன்சல்ட் பீமில். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி வந்து ராட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும். பீமில் கொடுக்குறது நார்மலாக நீங்கள் 4 ராடு கொடுக்குறீங்க அப்படின்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா டபுளாக இல்லை ட்ரிபிளாக கொடுக்குற மாதிரி இருக்கும், அந்த டெப்த்தை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்காக. தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எக்ஸ்ட்ரீம் ஹெவி லோட்ஸ்லாம் வந்து இதை யூஸ் பண்ண முடியாது. ஒரு பேசிக்காக ஒரு நார்மலாக ஒரு ஸ்லாபுக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒழிய ஒரு மேலே இருக்க ஹெவி லோட்ஸ் தாங்குற மாதிரி வந்து இதை வந்து டிசைன் பண்ண முடியாது. நிறைய ராட்ஸ் தேவைப்படும், அதுக்கான எக்கனாமிக்கலாகவும் இருக்காது. பேசிக்காக நான் சொன்ன சிம்பிளான ஒரு பாயிண்ட் லோடோ இல்லை வந்து ஒரு சின்ன ஸ்லாப் வைப்ரேஷனை குறைக்கிறதுக்காக கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நான் என்ன கன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னா, கன்சல்ட் பீம் அப்படின்றது தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ராப்பர் டிசைனோட ப்ராப்பர் ரெக்குவயர்மெண்ட் தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கான டிசைனை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது வந்து பீம்னு சொல்லிட்டு நான் சொல்கிறத விட இது வந்து ஒரு காங்கிரீட் மெம்பர் தான். அந்த ஃப்ளாட் ஸ்லாப்பில் வர அந்த காலம் ஸ்ட்ரிப் மாதிரி நீங்கள் இது வந்து ஒரு பேர் வச்சுக்கலாம் ஒழிய இது வந்து ஒரு காங்கிரீட் மெம்பராக வச்சுக்கலாம் ஒழிய பீம்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, நார்மலாக நம்ம பீம் யூஸ் பண்ணுறோம், அந்த நேமே வந்து அப்படியே பீமை படுக்க வச்ச மாதிரி இருக்கிறதுனால இது வந்து பீம் கன்சல்ட் பீம் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்துருச்சு. பட் அதுவும் இஷ்யூ கிடையாது. நம்ம நேம் நமக்கு தேவையான மாதிரி வச்சுக்கிறோம், அவ்வளோதான் இல்லையா. இதில் நேம்னால எதுவும் மாற்ற போகிறதில்ல. ஸோ இதை கன்சல்ட் பீம்னே கூட சொல்லிக்கோங்க, ஹிடன் பீம்னு சொல்லிக்கலாம். இந்த கன்சல்ட் பீம் வந்து லோடு எடுக்காது அப்படின்ற ரூமர்ஸ் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. கன்சல்ட் பீம் கண்டிப்பாக லோட்ஸ் வந்து எடுக்கும். அந்த லோடு வந்து ஸ்லாப் லோடை விட கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா அப்படின்றது தான் முக்கியம். அதை நீங்கள் டிசைன் பண்ணால் தான் வரும். நான் சொன்ன மாதிரி ஸ்லாபோட ஸ்டிஃப்னஸ் விட பீமோட ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த மேலே வந்து வர லோடை வந்து கொண்டு போய் பீமில் கடத்தும் இந்த கன்சல்ட் பீம். இன்கேஸ் ஈக்குவலாக இருக்கோ இல்லை அதை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கன்சல்ட் பீமோட லோடையும் சேர்த்து இந்த ஸ்லாப் தான் எடுக்கும், இந்த ஸ்லாப் தான் கொண்டு போய் பீமில் கடத்தும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் பார்த்து ப்ராப்பராக டிசைன் பண்ணி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கான ரிசர்ச் அண்ட் ஆர்டிகல்ஸ்லாம் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ராட்காஸ்ட் சேனலில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு வேறு எதாவது கருத்து இருந்தாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது நிறைய இன்ஜினியர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.